வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்டாக் மார்க்கெட்டோட இருண்ட பக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அதுல மறைஞ்சிருக்கிற ஆபத்துகள், தில்லுமுல்லுகள் இது எல்லாம் பத்தி தான். இந்த முழு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட்டான, ஒரு கான்ஷியஸான இன்வெஸ்டரா மாற முடியும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் இல்லையா? எக்கானமி ஒரு பக்கம் டல்லா இருக்கு, ஆனா ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் எப்படி ராக்கெட் வேகத்துல மேல போகுது? இந்த முரண்பாட்டுக்கு பின்னால என்னதான் நடக்குது? அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட உண்மையான நோக்கம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நல்ல விஷயம் தான். பெரிய பெரிய கம்பெனிங்க அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு பணம் திரட்டவும், அதுல முதலீடு பண்ற மக்களுக்கு அந்த கம்பெனியோட லாபத்துல ஒரு பங்கு கிடைக்கவும் இது உதவுது. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஆனா இதுக்கு மேலதான் நிறைய சிக்கலான லேயர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம முதல் மறைக்கப்பட்ட லேயரை பார்க்கலாம். அதாவது சில முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சவங்க எப்படி அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். இத இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட ரகசிய தகவல் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா, மத்தவங்கள விட உங்களுக்கு ஒரு அநியாயமான அட்வான்டேஜ் கிடைக்குது இல்லையா? இது மத்தவங்களுக்கு முதலீடுங்கிறதே ஒரு ஃபேர் இல்லாத கேம் மாதிரியே ஆக்கிடுது. சரி, இதுக்கு ஒரு நிஜ உதாரணத்தையே பார்த்துடலாம். கோல்ட்மேன் சாக்ஸ் எப்படி ஒரு முழு மார்க்கெட்டையே ஆட்டி படைச்சாங்கன்னு பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அலுமினியம் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணி வேணும்னே ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குனாங்க. டிமாண்ட் அதிகமாகி விலை ஏறுச்சு. விலை ஏறும்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? சோ அதுல முதலீடு செஞ்சு பெரிய லாபம் பார்த்துட்டாங்க. இதனால சாதாரண இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இன்சைடர்ஸை விட்டுட்டு நம்மள மாதிரி சாதாரண இன்வெஸ்டர்ஸோட சைக்காலஜிக்கு வருவோம். நம்மளோட நடவடிக்கைகளை எப்படி நமக்கு எதிரா பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம். உண்மை என்னன்னா, நம்மள நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாபத்தை மட்டும்தான் குறிக்கோளா பார்க்கறோம். அந்த கம்பெனி அவங்க எம்ப்ளாயீஸை நல்லா நடத்துதா, இல்ல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு உண்டாக்குதான்னு நம்ம பெருசா யோசிக்கிறது இல்ல. நம்மளோட இந்த லாப நோக்கம் நமக்கே தெரியாம சில தவறான விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வச்சிடுது. ஸோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டாக்கோட விலையில அந்த கம்பெனியோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸை விட மக்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன ட்ரெண்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் பெரும்பாலும் மாறுது. இதைத்தான் ஹர்ட் மென்டாலிட்டி, அதாவது மந்தை மனப்பான்மைன்னு சொல்றோம். இந்த கோட் அந்த மந்தை மனப்பான்மைய ரொம்ப அழகா சொல்லுது. ஃபேஷன்ல எது ட்ரெண்டோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் மத்தவங்க என்ன வாங்குறாங்களோ அதையே பலரும் வாங்குறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இங்க இன்வெஸ்டர்ஸோட சைக்காலஜியை ஒரு ஆயுதமா பயன்படுத்துற சில மோசடி திட்டங்களை பத்தி நாம விலாவாரியா பார்க்கலாம். மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்றதுக்கு ரெண்டு பிரபலமான வழிகள் இருக்கு. ஒன்னு பம்ப் அண்ட் டம்ப். இதுல ஒரு ஸ்டாக்கோட விலையை வேணும்னே ஊதி பெருசாக்கி நல்லா விலை ஏறினதும் டக்குன்னு வித்துருவாங்க. இன்னொன்னு ஷார்ட் அண்ட் டிஸ்டார்ட். இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஒரு கம்பெனியை பத்தி தப்பு தப்பா வதந்திய பரப்பி அதோட ஷேர் விலையை விழ வச்சு அந்த வீழ்ச்சியில இருந்து லாபம் பார்க்கறது. இந்த நம்பரை பாருங்க, 9200 கோடி ரூபாய். இது இன்ஃபிபீம் அவென்யூஸ் கேஸ்ல ஒரே நாள்ல இன்வெஸ்டர்ஸ் இழந்த பணம். இந்த 9600 கோடி நஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? வாட்ஸ்அப்ல பரவன ஒரு சின்ன வதந்தி. இது ஷார்ட் அண்ட் டிஸ்டார்ட் டெக்னிக்கு ஒரு சரியான உதாரணம். ஒரு வதந்தி எவ்வளவு சுலபமா ஒரு மார்க்கெட்டே ஆட்டி படைக்க முடியும்னு இது காட்டுது. இந்த மாதிரி தனித்தனி பிரச்சனைகள் எல்லாம் ஒன்னு சேரும்போது அது எப்படி ஒட்டுமொத்த எக்கானமியுமே பாதிக்கிற பெரிய தோல்விகளை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம இதுவரைக்கும் பேசின இந்த மோசடிகள், லாப நோக்கம், மந்தை மனப்பான்மை இதெல்லாம் ஒன்னு சேரும்போது அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பபிள், அதாவது ஒரு குமிழிய உருவாக்குது. அப்படின்னா ஒரு கம்பெனியோட மதிப்பு அதோட உண்மையான நிலவரத்தை விட பல மடங்கு அதிகமா காட்டப்படுது. இந்த மாதிரி ஒரு பெரிய குமிழி உடையும் போது என்னாகும்? 2008 நிதி நெருக்கடி அப்போ வந்த இந்த நியூஸ் ஹெட்லைன் அதோட பயங்கரத்தை தெளிவா காட்டுது. இதனால ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமே ஆட்டங்கண்டுச்சு. அந்த 2008 நெருக்கடிக்கு அப்புறம் மக்கள் பேங்க் மாதிரியான பாரம்பரிய நிதி அமைப்புகள் மேல வச்சிருந்த நம்பிக்கையே இழந்துட்டாங்க. அந்த அவநம்பிக்கையோட விளைவாதான் பிட்காயின் மாதிரியான பரவலாக்கப்பட்ட நிதி கருவிகள் உருவாச்சு. எந்த ஒரு தனிப்பட்ட வங்கியோ அரசோ கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாற்று அமைப்புக்கான தேடல் தான் அது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சிக்கலான மார்க்கெட்டை எப்படி நம்ம ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றது? அதுக்கான சில பிராக்டிக்கல் டிப்ஸை இந்த பகுதியில பார்க்கலாம். ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ண சில முக்கியமான ரூல்ஸ் இதோ. முதல்ல, இந்த மாதிரி மோசடிகள்லாம் நடக்குதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, வதந்திகளை நம்பாம நீங்களா ஒரு கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. மூணாவது, கடன் வாங்கியோ அல்லது அத்தியாவசிய தேவைக்கோ வச்சிருக்கிற பணத்தையோ எப்பவும் முதலீடு செய்யாதீங்க. கடைசியா, மத்தவங்கள ஃபாலோ பண்ணாம உங்க சொந்த முடிவு எடுங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன்.
நீங்க உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க எந்த மாதிரியான ஒரு உலகத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏன்னா உங்க முதலீடுங்கிறது வெறும் பணம் இல்ல. அது ஒரு கம்பெனியோட செயல்களுக்கு நீங்க கொடுக்கிற ஓட்டு மாதிரி. சோ உங்க முதலீடுகள் மூலமா நீங்க எப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்க விரும்புறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.